வணக்கம் குரு ஜோதிடம் நேர்கள். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன் நடக்கக்கூடிய அமைப்பு எதுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது கோச்சார பலன்கள் எப்படி நம்மளுடைய துல்லியமான பலன்கள் இருக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளே பார்த்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும். ஆனால் கோச்சாரத்தோட நம்ம அந்த தசாபுக்தியும் கோச்சார பலன்களும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தசாபுக்தியில ஒரு 50% கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா கோச்சாரம் நல்லா இருக்கு, அந்த கிரகம் அந்த தசாபுக்தியோட தசநாதன் கோச்சாரத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த ராசிக்கு நல்ல ஒரு பாவத்துல இருக்கும் பொழுது அந்த தசாபுக்தியோட பலன்கள் கொஞ்சம் தூக்கலா நடக்கும். அதே கொஞ்சம் சாதகமற்ற இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இழுபறியாவும் இன்னும் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலன் தான் தசாபுக்திகள் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி பலன் இருக்கு இல்லைங்களா, அது மாத பயிற்சியா இருந்தாலும் ஆண்டு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பலன்கள் எடுக்கிறப்பதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். இந்த வீடியோல கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 2024 எந்த மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப கன்னி ராசியோட அதிபதி யாரு? புதன். புதன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 தான் மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வக்ர ரீதியாக இடம்பெறுகிறார். ஸோ அப்படின்னா கன்னி ராசிக்கு என்ன போகுது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு அவரோட ராசியவே பார்க்கிறார். சரி, 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மீனத்துல புதன் நீச்சம் மாறாரேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்க சுக்கிரன் இருக்குனால அந்த புதன் நீச்ச பங்கம் அடைந்து கொஞ்சம் வலு பெறுகிறார் என்பதுதான் உண்மை. ஸோ நல்ல ஒரு உத்வேகமும் ஏப்ரல் 10 அப்புறம் ஒரு 1.5 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் உங்க ராசிக்கே ராசிவதி கனெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யறதும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதும், ஒரு கன்ஃபியூஷன் நீங்கிறதும், எதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதில் ஒரு சின்ன ஒரு தடங்கள் என்னன்னா, ஒரு 100% வர வேண்டிய இடத்துல ஒரு 70% குறையிருக்கார். ரீசன் பார்த்தீங்கன்னா ராகுங்கிற இருள் கிரகம் அங்கே இருக்கிறார். ஜோதிடமே பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவ பிரகாரம் தான் கர்மா செயல்படுகிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் புதனும் ஒரு ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தின் பிடியில மாற்றுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறது தான் உண்மை. அதே சமயத்தில் அந்த காம்பினேஷன்ல சூரியனும் அங்க இருக்காங்க. ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அப்புறம் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அது ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு திட்டம் தீட்டி செய்யக்கூடிய ஒரு திறன் ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பா ஏப்ரல் மாதம், குறிப்பா ஏப்ரல் 10 மேல கண்டிப்பா இருக்குதுங்க. பட் இருந்தாலும் இந்த ராகு கேது இதே ஆக்சிஸ்ல கேது ராசிக்குள்ளும் ராகு 7ஆம் இடத்திலும் இருப்பதனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மனக்கலக்கங்களும் சில கிளாரிட்டி இஷ்யூஸும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது கைக்கு வாய்ப்பு வரலைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 70 வருது. இன்னும் சில விஷயத்த எதிர்பார்த்துட்டு இருக்கேன், முழுசா என்னோட வேலை முடியல, நான் இது வரைக்கும் பண்ணின முயற்சி ஓரளவுக்கு திருவினையாச்சு, இன்னுமே சில விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையே ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் ஒரே முடிவு இப்போ வரப்போறதுல நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம். ஆனா கண்டிப்பாக இந்த ராசி அதிபதி ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல நமக்கு கொடுக்கறதுனால, குறிப்பா 1.5 வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் வக்ர பயிற்சி கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் திட்டத்தை தீட்டு நீங்க செயல்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. மாணவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இல்லத்தரசிக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எப்படி ஒரு சொல்லி செயல்படுத்தணும், பெரியவங்க கிட்ட சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எப்படி செஞ்சுக்கணும். அதே மாதிரி வயது நிமிடங்களோட சீனியர் சிட்டிசனுக்கு பாத்தீங்கன்னா சில நெருடலான சில விஷயங்களுக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஃபேமிலி இஷ்யூஸ், ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்க்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. பட் என்னதான் மே 1 அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி ராசியை பார்த்து சில நல்ல பலன்களை கொடுக்க வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2nd and 3rd and 4th வீக்லேருந்து கொஞ்சம் வர்றதை நீங்க பார்க்கலாம். ராகு நம்ப டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் நடுவு ஒன்று சேர்ந்து இருந்து ராகுவின் பிடியிலிருந்து சுக்கிரனும் நீங்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரனே 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு அருமையான ஒரு டைம் தான். ராசி அதிபதியும் ராசியை பாக்குறாரு, ராஜோகாதிபதி ஆகிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ராசியை பாக்குறாருங்கிறப்போ ஒரு கோல்டன் டைம் தான். இதுல ஒரு 30% ராகுவின் பிடியினால கொஞ்சம் குறையதே ஒழிய, என்னதான் இருந்தாலும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் லக்கியா நடந்தது, நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்தது, எதிர்பார்த்த சில விஷயம் கொஞ்சம் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் நீங்க ஏப்ரல் மாசம் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு குதூகலமாகவும் சில விஷயங்கள் ஃபாஸ்டா நடந்தது, நான் இது எதிர்பார்க்காத சில விஷயங்களா நடந்ததுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜோகாதிபதியும் ராசி அதிபதியும் சேருவதனால ஒரு அமைப்பு கண்டிப்பா கொடுக்குது.
அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் வரக்கூடிய நல்ல பலன்களுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. திருமண விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆகக்கூடிய அமைப்புக்கு சில விஷயங்கள் அறிமுகப்படுத்துறது. ஏன்னா சுக்கிரனே 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய எதிர்பாலினத்தில் நீங்கள் யாரோட ரிலேஷன் இருக்கீங்க, யாரோட பழகிட்டு இருக்கிறீங்களா, ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.